ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமைங்க. இன்னியோட விளாக் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் பாஸ்தா இந்த முறை வந்து நல்லா க்ரீமியாக பால் சீஸ் எல்லாம் ஊற்றி நல்லா சூப்பராக க்ரீமியாக பண்ணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையானா 2 to 4 வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க சித்தா ஹாஸ்பிட்டலில். அதே மாதிரி இன்றைக்கி அம்மா வந்து சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. நானும் போயிருந்தேன். நீங்களும் யாராவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் மத்தியானமாக 2 to 4 போனீங்கன்னா 15 நாளைக்கு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் பார்த்துக்கங்க. அதே மாதிரி அம்மா 15 நாளைக்கு ஒரு தடவை வந்தாங்க. வந்த பிறகு நான் இங்கே முடிச்சுட்டு திருநீர்மலை பெருமாள் கோவிலுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு நான் கூட்டிகிட்டு போனேன். நாங்கள் போன பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வண்டியிலே கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குதான். எல்லா இடத்துலையும் உற்சவரை தான் வச்சுருந்தாங்க. மூலவரில் எல்லாமே மூடி வச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்ததும் நம்ம பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கோவிலோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கோவில் அப்படியே சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் இது வந்து இந்த கோவிலில் வந்து இங்கே கீழேயும் ஒரு பெருமாள் இருப்பார். மேலே வந்து 3 பெருமாள் இருக்கார். கீழே வந்து நீர்வண்ண பெருமாளாம். நீர்வண்ண பெருமாள் எப்படின்னா இவங்க இந்த ஊரில் வந்து எப்பயுமே வருஷத்தில் 3 மாதம் வந்து இந்த கோவிலில் வந்து தண்ணி நிரம்பி இருக்குமா, அதனால் அந்த பெருமாள் வந்து நீர்வண்ண பெருமாள்னு சொல்கிறாங்க. மேலே இருப்பாங்க மிச்சம் இருக்கிற 3 பெருமாளும் அந்த படிக்கட்டு ஏறி தான் மலை மேலே போனோம். அதுக்கு 200 படிக்கட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி நான் ஒரே முறை தான் போயிருக்கேன். இந்த முறை வந்து நாங்கள் படிக்கட்டு ஏறி மேலேயும் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் படிக்கட்டு ஸ்டார்டிங் ஏறுற இடம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து அப்படியே போயிட்டோம். அம்மாவால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அனுமாரம் வச்சுருந்தாங்க. கீழே நீர்வண்ண பெருமாள், மேலே வந்து நரசிம்ம பெருமாள், அதுக்கப்புறமா உலகந்த பெருமாள், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். நம்ம நரசிம்ம பெருமாள் எப்பயுமே கோவமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து பால நரசிம்மராக இருக்கார். ஆனால் இன்றைக்கி நாங்கள் போயிட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே உற்சவர் தான் பார்த்தோம். சும்மா சின்னதாக சாமி வச்சுருந்தாங்க. என்னென்னா மூலவர் எல்லாத்தையும் மூடிட்டாங்கன்னா 1 வருஷம் ஆகுமா இங்கே கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு. நாங்கள் ரொம்பவே புரட்டாசி மாதமாக இருக்குது சாமி பார்க்கலான்னு போயிட்டு உற்சவரை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.